வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஸ்கூட்டர்கள் வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசு 20,000 ரூபாய் மானியம் வழங்குறதா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 20,000 ரூபாய் மானியம் கிடைக்கும், எந்த மாதிரியான ஸ்கூட்டர்களை வாங்கணும், இதற்கான நிபந்தனைகள் மற்றும் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் என அனைவரும் தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உணவு டெலிவரி, மளிகை பொருட்கள் டெலிவரி, பைக் டாக்ஸி போன்ற இணையவழி சேவைகளில் ஈடுபடும் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மானிய திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா, புதிதாக மின்சார ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப வளர்ச்சியால் பெருகி வரும் இணையம் சார்ந்த வர்த்தக சேவைகளில் இருசக்கர வாகனங்களை நம்பி பணியாற்றும் இளைஞர்களின் எண்ணிக்கை தற்பொழுது அதிகரிச்சிருக்கிறது. பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகளை குறைக்கும் விதமாகவும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை ஊக்குவிக்கவும், பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள டெலிவரி பணியாளர்களுக்கு உதவும் வகையிலும் இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் தலா 20,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே நிதி உதவி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 2,000 உறுப்பினர்களுக்கு இந்த மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் இந்த மானியத்தை பெறுவதற்கு விண்ணப்பதாரர் என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு டெலிவரி, மளிகை பொருட்கள் டெலிவரி, பைக் டாக்ஸி போன்ற ஆன்லைன் தளம் மூலமாக ஆர்டர்களை பெற்று சேவை வழங்கும் தொழிலாளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு மானியம் பெறுவதற்கான விண்ணப்ப செயல்முறை 2 படிகளை கொண்டது. முதல்ல பார்த்தீங்கன்னா, நல வாரியத்தில் உறுப்பினராகி பின்னர் மானியத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல வாரியத்தில் எப்படி உறுப்பினராவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tnuwwb.tn.gov.in அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும். இதனுடைய இணையதள முகவரியை உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பின்னர் முகப்பு பக்கத்தில் உள்ள புதிய விண்ணப்ப பதிவு என்ற இணைப்பை சொடுக்கவும். உங்களுடைய மொபைல் எண்ணை பதிவு செய்து அதன் மூலம் பெறப்பட்ட OTP மூலம் உள்ளே நுழைய வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், முகவரி, பணி விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் உங்களுடைய விண்ணப்பம் தொழிலாளர் உதவி ஆணையரால் சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு நிரந்தர பதிவு எண் அனுப்பப்படும். இதை பயன்படுத்தி உங்கள் நலவாரிய உறுப்பினர் அட்டையை நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த நலவாரியத்தில் நீங்க உறுப்பினராக சேர்ந்ததற்கு பிறகு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மானியத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலவாரியத்தில் உறுப்பினரான பிறகு மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கான இணையதள முகவரி என்னன்னா, tnuwwb.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திற்கு சென்று முகப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்சிடி ஃபார் இ ஸ்கூட்டர் அப்படிங்கிற இணைப்பை கிளிக் செய்யவும். நலவாரியம் வழங்கிய உங்களுடைய நிரந்தர பதிவு எண் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்ளே நுழைய வேண்டும். தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்கள் மூலமாகவும் நலவாரிய உறுப்பினர் மற்றும் மானிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி சான்றிதழ், பள்ளி சான்றிதழ், டிரைவிங் லைசென்ஸ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி பாஸ்புக் முதல் பக்கம், வாரிசாக பரிந்துரைக்கப்படுபவர் ஆவணம், நலவாரிய அட்டை போன்ற ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.